இப்ப ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டா நீங்க தூக்கி விடுவீங்களா, சரணாகதி அடைவீங்களா? தூக்கி விடுறதா சரணாகதி. புரியுதுங்களா? ஒரு துன்பம் நடக்குதுன்னா குருநாதர் அதை வேடிக்கை பார்க்க சொன்னாருன்னு வேடிக்கை பார்க்க கூடாது. நான் இயல்பா விட சொன்னேன், அவன் கீழே விழுந்து அவனே எழுந்துப்பான்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அந்த இயல்புங்கிறது என்னன்னா, நான் எதை இயல்பு சொன்னேன்னா, உன் பிள்ளைக்கும் உனக்கும் துன்பம் வரும், அந்த துன்பத்தையே இயல்பா நினைட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என் புள்ள அழுகுறான்னா அவன் அழுதுட்டு போறான், நீங்க இந்த ரூம்ல கூட்டிகிட்டு உட்காரக்கூடாது. அவனை ரெடி பண்ணணும். ஆனா அதை கமிட்மெண்டா வேண்டுதலையா இல்லாம அவனோட பங்கெடுத்துக்கங்க. அவனோட அந்த அந்த துன்பத்திலேருந்து அவன் வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த குழந்தைங்களோட இருங்க. அந்த குழந்தைங்க என்ன கேட்கலனாலும் அவங்களோட இருந்து அதை டிராவல் பண்ணி அந்த துன்பத்திலேருந்து வெளியே கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை பாதுகாப்பா நீங்க ஒரு வேலையை பண்ணுங்க. அந்த துன்பத்தையும் நீங்க ஒரு மதர் மாதிரி நீங்க செய்யும் போது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க செய்யற வேலையை குரு மாதிரி கண்ணுக்கு தெரியும். பரவாயில்ல, குழந்தையுடைய துன்பத்தையே அவ துன்பம் மாதிரி எப்ப அனுபவிக்கிறாளோ இவன் இந்த உலகத்துக்கு பொதுவானவள, வாழ தகுதியானவ, இவளுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாமே, நம்ம இவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு எங்களுக்கு தோணும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம்.